டேய் தேவதாஸ், சூப்பரா 5 மணி நேரம் டைம் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணை பாரு, தண்ணியை பார்த்து நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கா. இது அநியாயம் இல்லடா. என்ன ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு? ஹேய், தண்ணி என்ன இவ்வளவு மேல வந்துடுச்சு? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க தண்ணியே இல்ல. உன் கண்ணீரை வச்சு நிரப்பிட்டியா? கோயில் என்ன எதுக்கு தூக்கிட்டு போன? ஓ, அதான் விஷயமா? நீ தானே சொன்ன பிடிச்சவங்களை தூக்கிட்டு போய் மலை மேல உட்கார வச்சா லைஃப் சந்தோஷமா இருக்கும்னு. அதனாலதான் உன்னை தூக்கிட்டு போய் அங்க உட்கார வச்சேன். இதுக்கு எதுக்கு பழைய படங்கள்ல கேன்சர் வந்த ஹீரோயின் மாதிரி முகத்தை அப்படி வச்சிருக்க? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ப்ளீஸ் கோ. ஓகே, சாரி கூல். டேய் தேவதாஸ், நான் எது செஞ்சாலும் நீ மணி ஆட்டி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன். நந்தினியை தூக்கிட்டு போனப்ப ஏன்டா வேண்டாம்னு சொல்லல? பாரு, உருன்னு முகத்தை எவ்வளவு கோவமா வச்சிருக்கான்னு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தேவதாஸ். மழை நல்லா பெய்யுது. ஏன் நினைச்சுக்கிட்டே இருக்க? தம்பி வாங்க வாங்க. நீங்க 2 பேரும் தான். சீக்கிரம் வாங்க. இப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தீனா உனக்கு ஜுரம் வந்துடும். அப்புறம் உங்க அப்பா ரைஃபிள் எடுத்து என்ன ஷூட் பண்ணிடுவாரு. அதுவும் அவர் ரொம்ப கரெக்டா குறி வைப்பாரு. வா போலாம். வா. கூப்பிடுங்க. அடடடடா, ரொம்ப நனைஞ்சிட்டியே. உள்ள போய் சேலைய மாத்திக்க, இல்லன்னா ஜுரம் வந்துருமா. போமா போ. சீலை மாத்திக்க. பாவம் சின்ன பொண்ணு. தாத்தா, என் மேலையும் கொஞ்சம் கருணை காட்டுங்க தாத்தா. நானும் தான் மழையில நனைஞ்சிருக்கேன். வாப்பா, வா உட்கார. உனக்கு ஜுரம் வராம இருக்கிறதுக்கு என் கைவசம் மருந்து இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். வேணாம் தாத்தா, வேணாம். இருமா, நான் தொடச்சு விடுறேன். ரொம்ப நனைஞ்சிட்டியம்மா. வேணாம் தாத்தா, நான் ரொம்ப நல்ல பையன். இத குடிச்சா கெட்ட பையன் ஆயிடுவியா? வேணாம் தாத்தா, வேணாம். நான் குடிக்க மாட்டேன். வேணாம். பரவாயில்ல, கொஞ்சமா குடி. இந்த சீலை கட்டிக்கம்மா. இந்த புடவை எப்படி கட்டுறது? படிச்சவங்கள விட நாங்க பரவாயில்லன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. உள்ளவா, நான் கட்டி விடுறேன். வேண்டாம்னு சொல்றிய. 2 முழுங்குன்னு வச்சுக்க, குளிரெல்லாம் பறந்து போயிடும். குடி. என்ன தாத்தா, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே குடிகாரங்களா இருக்காங்க. அப்படி என்னதான் இதுல இருக்கோ? அட போப்பா, அந்த கடவுள்கிட்ட நாம என்ன சோறு போடுனா கேக்குறோம்? அவரு போடுறாரு, நாம சாப்பிடுறோம். எல்லாம் விதி. குடிப்பா. வேணாம் தாத்தா. எக்ஸ்கியூஸ் மீ. வாட் யங் மேன், என்ன டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை அங்கிள். இதை பாரு, என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதில் யாராவது ஒருத்தருக்கு நீ லைன் போடலாம்ல? ஒரு பொண்ணை விழ வச்ச பிரேக் ஃபெயில் ஆகி வண்டி தலை குப்புற கவுந்துடுச்சு அங்கிள். கேப்பில் இன்னொன்னா கஷ்டம். உன் காதல் வண்டி மறுபடியும் ட்ராக் ஏறணும்னா உன் டாலிகை கல்யாணபுரம் கோயிலுக்கு கூட்டிட்டு போ. செட் ஆயிடும். நிஜமாவா அங்கிள்? டெஃபினெட்லி. இன்னைக்கு நீ போயிருந்தியாமே, என் நந்தினியை படி ஏற விடலையா? நீ தான் பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தியா? அப்படியா சொன்ன அங்கிள்? அப்படி நடக்கலையா? ஆமா, அதான் நடந்தது. குட். லாஸ்ட் டைம் என் பொண்ணை தூக்கிட்டு போனப்போ பிபி வந்ததால பாதியில் நின்றுட்டேன். அதனால எனக்கு அப்புறம் அவள் புருஷன்தான் அவளை தூக்கிட்டு போகணும்னு அன்னைக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நிஜமாவா அங்கிள்? எஸ். இந்த வருஷத்துலேருந்து அவள் புருஷன்தான் அவளை தூக்கிட்டு போவான். என் கணக்கு தப்பவே தப்பாது. அங்கிள், இன்னொரு ரவுண்ட் அடிக்கலாம் வாங்க. கமிங். எஸ். தேவதாஸ், கேட்டியா? நம்ம கஷ்டம் வீண் போகலடா. 55 கிலோஸ் இருக்கிற பொண்ணை மலை மேல தூக்கிட்டு போனதுக்கு கடவுள் கருணை காட்டிட்டாரு. ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. நான் இப்ப நந்தினிக்கு 50% புக்கான மாதிரி தான்டா. டேய் தேவதாஸ், நான் எது சொன்னாலும் அது நடக்காதுன்னு ஏன்டா இப்படி அந்த மணி ஆட்டுற? ஒன்னா இரு. Yes, ladies.
இருக்கான்னு பாத்துக்குங்க. இதுதான் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கட்ட போற முகூர்த்த புடவை. அலங்காரம் எல்லாம் நல்லா இருக்கான்னு பாத்துக்குங்க. அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. சூப்பர், வண்டர்ஃபுல். ஆனா ஏதோ ஒண்ணு குறையுது. குறையுதா? ரொம்பதான். இவர்கிட்ட கேட்டதே தப்பா போச்சு. யங் மேன், எங்க நீ சொல்லுப்பா. கேன் யூ ஃபைண்ட் சம்திங்? எஸ் ஐ வில் அங்கிள். மணப்பொண்ணோட நெத்தியில குங்குமம் போட்டு வச்சுக்கலன்னா பேய் மாதிரி இருக்கும். அதே குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டா தேவதை மாதிரி இருக்கும். That's it. How could you forget குங்குமம், ladies? Such an important thing. போமா, போய் போட்டு வச்சுட்டு வா. உமா, உன் பையன் லேசுப்பட்டவன் இல்ல. நாம மிஸ் பண்ணாலும் அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். நந்தினி காலையில இருந்து அவ ரூம்லயே இருக்காங்க. யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டேங்கிறா. நான் பாத்துக்கிறேன், வா. நந்தினி, என்னாச்சுமா? முகூர்த்த புடவையை எப்படியா தூக்கி எறியறது? என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஏய், என்ன எடுத்துட்டு வாடா. அட சும்மா இருங்க. எதுக்கு எடுத்தாலும் கன்னு கல்யாணம் முடிஞ்சது எங்களை எல்லாம் விட்டுட்டு டெல்லிக்கு போகணும்னு தானே பயப்படுறேன். அப்படியாமா? நோ ரெக்ரெட்ஸ். டெல்லியில உனக்கு தான் கௌதம் துணையா இருப்பானே, அப்ப எங்களை முழுசா மறந்துடுவேன். பொண்ணா பிறந்த ஒவ்வொருத்தரும் புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி படுற வேதனை தாமா இது. எழுந்துரு. இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைச்சுப்பாங்க. இது பாருமா, உங்க அம்மா இப்படிதான் பேசுவா. நீ வா. தேவதாஸ், ஹாய் அங்கிள். என்ன அங்கிள், என்ன நடக்குது? ஓ சாரி அங்கிள், இங்க உங்களோட ஃபேமிலி மீட்டிங் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஐ வாஸ் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் தேவதாஸ். யங் மேன், நீ எங்க ஃபேமிலி மெம்பர் தான். இங்க வாப்பா, இங்க வா. என் பொண்ணு கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கா, அவளை கொஞ்சம் மூடு கொண்டு வாய. நானா? ஆமாப்பா, கொஞ்சம் சிரிக்க வை. அப்படின்னா என்ன ஒரு காமெடி பேசணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் இல்லப்பா. எதுக்காக சிரிக்க வைக்கணும் அங்கிள்? இந்த பொண்ணுங்க எதுக்கு எப்ப அப்செட் ஆவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. கரெக்ட். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பேத்தாஸ் பாட்டு பாடவா? நோ சிங்கிங், சிங்கிங் கேன்சல். என்ன செய்யறது? ஓஹோ, இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதானா? ஏய் சார், இங்க இருக்கீங்களா? டேய் தேவதாஸ், எந்த பொண்ணு நான் இங்கிருந்து கூட்டிட்டு போகணும்னு நினைச்சனோ அவ இன்னும் 2 நாள்ல என்னை விட்டுட்டு வேற ஊருக்கு போறா. அப்புறம் எதுக்கு இந்த ஷார்ட் கட் ரூட் எல்லாம்? கழட்டி வீசிடலாம். அபி, கழட்டாத. அது அப்படியே இருக்கட்டும், விட்டுடு. நீ சொல்றது எனக்கு புரியல. புரிய வேண்டிய அவசியமும் இல்லை. லைஃப்ல இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்.
வாட் த ஹெல் ஆஃப் த பியூட்டி? 60 50 60 50 பாத்தியா பாரதி, மார்க் போடுறாங்களா இல்ல பொண்ணுங்களுக்கு லைன் போடுறாங்களா? மார்க் போட்டுக்கிட்டே லைனும் போடுறாங்க. அப்போ உன் புருஷன் அந்த பொண்ணுங்க லைன்ல மாட்டாம பாத்துக்க. ஐயோ 50 40 என்னடா எல்லாருக்கும் 100 போடுற? அவ்வளவு அழகா இருக்காங்களா? என் பொண்டாட்டி தவிர மத்த எல்லாருமே என் கண்ணுக்கு நீ அழகா தான் சொல்றது தெரிவாங்க. உன் பொண்டாட்டி பின்னாடி நின்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. நல்லா போக்கிறடா நீ, வைக்கிறதே தெரியல. வேஸ்ட் பெரோ. வீட்ல எலி வெளியில புலி. ஆனா நான் அப்படி இல்ல. வீட்லயும் வெளியிலயும் புலி. உன் பொண்டாட்டிடா. அப்படி சொன்னா பயந்து போய் பின்னால பாப்பா நினைச்சியா? மாட்டேன். உட்கார்றா. அப்படின்னா உன் பொண்டாட்டி பின்னாடி இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு இப்படிதான் மார்க் போடுவியா? மார்க் என்ன? எது வேணும்னாலும் செய்வேன். இவன் வச்ச ஆப்பு இவனுக்கு புரியவே இல்ல. என்ன கேள்வி கேட்கிற தைரியம் அவளுக்கு இல்ல. அவ என்ன சொல்வா தெரியுமா? உங்களுக்கு மனைவியா இருக்கிற தகுதி எனக்கு இல்ல போல இருக்குன்னுவா. அப்படியா சொல்லுவா? நீ கொஞ்சம் சும்மா இருடா. இது என்னடா? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்களுக்கு எப்படிடா தெரியும்? அப்ப கேளு. சொல்லு. ஸ்டூல போட்டுக்கிட்டு முத்தம் கொடுத்தா. ஸ்டூலுக்கா? இல்லடா எனக்கு. ஸ்டூல விட்டு இறங்கி இப்படி பார்த்து, என்னங்க உங்க ஹைட்டுக்கும் என் ஹைட்டுக்கும் எவ்வளவு தூரங்க? நீங்க ஆகாயம்னா நான் பூமிங்க. அதெல்லாம் நடந்துச்சா? என்ன இவன மாதிரி நினைச்சியா? தைரியமா சொல்வேன். இப்ப சொல்ல அந்த வார்த்தைய. சொல்லி பறிக்கிடுச்சா? கவுண்டுக்குள்ள போயிடுச்சு. டேய், அறிவுடா உனக்கு. உன் வயசு என்ன? நீ பண்ணிட்டு இருக்கிற வேலை என்ன? நந்தினி கல்யாண பத்திரிக்கை கொடுக்க கிளம்பிட்டா, நீ போய் வண்டி எடுப்போ. உன் ஒய்ஃப் எப்பவும் இன்டைரக்டா இப்படிதான் திட்டுவாளா? எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. என் ஒய்ஃப் எப்பவும் டைரக்ட் தான். உன் பொண்டாட்டி வாயால இல்ல, கையால தான் பேசுவா. ஏய், என்னடா எழுதுற? உங்க 3 பேர்ல பொண்டாட்டிக்கு யார் பயப்படுறாங்கன்னு மார்க் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏய், அம்மா என்ன வேலை சொன்னாங்க? போய் அந்த வேலையை போய் பாரு. போ. சரிங்கய்யா. Hey, listen. Get up. Sorry. என்னங்க இது? ஃபர்ஸ்ட் டைம்னா ஏதோ தெரியாம நடந்துச்சுன்னு நினைக்கலாம். ரெண்டாவது தடவை ஏதோ விளையாட்டுத்தனமா பண்றீங்கன்னு நினைக்கலாம். மூணாவது தடவையும் இப்படியே பண்ணீங்கன்னா என்ன கேபரே டான்சர்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரி சீக்கிரம் ரெடி ஆயிடு. எங்க போகணும்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? முதல்ல கிளம்பு. டேய் தேவதாஸ், பாத்தியா மேட்டர் நமக்கு சாதகமா மாற போகுது. நீ மணி அடிச்ச கொன்னுடுவேன். நான் போற வேலை ஒழுங்கா நடக்கலன்னா உன் கதை காலி ஆயிடும். வாங்க. Get in. Come on fast. ஏய் நீ இரு. இந்த கார் ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம அந்த கார்ல போலாம். திடீர்னு இவளுக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் புரியலையே. அடேங்கப்பா, என்னங்க இது? இவ்வளவு வெட்டிங் இன்விடேஷன்ஸ் இருக்கு. யாருக்கு தர போறீங்க? இந்த ஊர்ல ஒழுங்கா 10 வீடு கூட இல்ல. யாருக்கும் கொடுக்கறதுக்கு இல்ல. பின்னால யாரும் உட்கார கூடாதுன்னு தான் அங்க வச்சேன். ஒன்னும் புரியல. புரியாம இருக்கிறது நல்லதுதான். அது எதுக்கு அங்க இருந்து எடுத்த? அந்த வாட்ச்ல தான் என்னோட வருங்கால வாழ்க்கையே அடங்கி இருக்கு. உன் வாழ்க்கை தானா? என் வாழ்க்கையும் தான். எதுவும் புரியல. எல்லாம் புரிய போது. வண்டியை நிறுத்து. அப்ப அவங்க? முதல்ல நீ வண்டியை நிறுத்து. நிறுத்திட்டேன். இப்ப என்ன பண்ணும்? லெஃப்ட்ல போ. டேய் தேவதாஸ், பேசாம இரு. பேசுனா உடம்பு புண்ணாயிடும். பாருங்களேன், ரூட்டை மாத்துறாங்க. நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோமான்னு கேக்குறான். கரெக்ட் ரூட்ல தான் போறோம்னு சொல்லு. நீ முதல்ல வண்டி எடு. நான் ஏன் உங்க பேச்ச மறுக்க போறேன்? போலாம்டா தேவதாஸ். One minute. இப்போ வந்துடுறேன். டேய், இந்த சைக்கிள் ஷாப் ஓனரு உங்க அக்காவுக்கு தூரத்து சொந்தம் நினைக்கிறேன். வெட்டிங் கார்டு கொடுக்க வந்திருக்கா. என்ன, காரை வித்துட்டு சைக்கிளை வாங்கிட்டியா? உட்காரு. ஓகே. போலாம். சரி.
நிறுத்து. ஓகே நிறுத்திட்டேன். ஆ தேவதாஸ் பாருடா, சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். ஏய், அந்த அருவிக்கு மேல என்னை கூட்டிட்டு போறியா? அங்கயா? அங்க டேய், எதுவும் பேசாத. பேசுனா உடம்பு புண்ணாயிடும் சொன்னல. என்னாச்சு? பொண்ணு செம்ம மூட்ல இருக்கா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கறான். சின்ன வயசுல இருந்து எனக்கு அங்க போகணும்னு ஆசை. என்னை கூட்டிட்டு போறியா? ஆஹா, சரி சரி, எவ்வளவோ செஞ்சிருக்கோம் உனக்காக. இத கூட செய்ய மாட்டேனா? கம் ஆன். அங்க வெட்டிங் கார்டு கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. ஜோக் அடிச்சேன். உன் வீட்ல இருக்கிற எல்லாரும் என்ன ஜோக்கர் ஆகிட்டாங்களே. எனக்கு ஜோக் வேண்டாம். வேற என்னதான் வேணும்? நீதான் வேணும். இந்த வாட்சை என் கையில கட்டு. கட்டுன்னு சொல்றேன்ல. அபி, இந்த கையை நான் எப்பவும் விட மாட்டேன்னு வாக்கு கொடு. என்ன செய்வ? எல்லாரையும் சம்மதிக்க வைப்பேன். ஒத்துக்கலன்னா பால்கனில தான் சாரி கட்டி வச்சிருக்காங்க.